அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் வணக்கங்கள். தமிழ்நாடு வெட்டினரி காலேஜ் 2025க்கான இந்த அப்ளிகேஷன் விண்டோ அப்படிங்கிறது ஏற்கனவே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கான கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஒரு 2 days ஓபன்ல இருந்தது. அது நேத்தையோட அந்த விண்டோவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ இன்னையில இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, என்னைக்கு நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். மேபி நெக்ஸ்ட் வீக்ல நமக்கு அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். தனுவாஸ் 2025ல ரேங்க் லிஸ்ட் விடுறதுக்கு முன்னாடி அதுல நடக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸை நாம இன்னைக்கு இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். அதனால இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நம்ம வெட்டினரி காலேஜ்ல போய் சேர்றதுக்கோ இல்ல டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, இதுல நீங்க எதுல போய் சேர்றதா இருந்தாலும் அதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நமக்கு இந்த வீடியோல இருக்கு. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ தனுவாஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் 2025 இத தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா பார்க்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கவுன்சிலிங் எப்படி நடக்க போகுது, ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல அப்படின்ற क्वेश्चन உங்களுக்கு இருக்குன்னா இது ஆன்லைன் கவுன்சிலிங் தான் இந்த தனுவாஸ் 2025 அப்படிங்கிறது. The counseling is conducted online providing convenience for candidates across locations அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பேசிஸ் கொடுக்கறாங்க செலக்ஷன் processல? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கிறது, அதாவது நீட்ல அதிகமான மார்க் எடுத்த மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டாவில், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கறத பார்க்கணும். ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்னா என்ன? நீட்ல நிறைய மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டால, அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமா அவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்டேட் கோட்டா அப்படின்னு நாம பார்க்கும்போது நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சு தான் கொடுக்கறாங்க. பேஸ்ட் ஆன் த கட் ஆஃப் மதிப்பெண் அதிகமா இருக்கும் பொழுது உங்களுக்கான சீட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாம் எவ்வளவு வேணும் அப்படிங்கறதும் நம்ம இந்த வீடியோல பார்க்க தான் போறோம். நான் உங்களுக்கு சொல்ல தான் போறேன். ஏற்கனவே இந்த தனுவாஸ் 2025 ஓட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை போய் ஒரு முறை பாத்துருங்க. ஏன்னா அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத முதல் கொண்டு எல்லாத்தையுமே நம்ம அந்த வீடியோல கொடுத்திருக்கோம். ரூல்ஸ் ஃபார் ரிசர்வேஷன் இதுல கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா 7.5 விழுக்காடு மாணவர்களுக்கும் இதுல தனியா ஒரு கோட்டா இருக்கு. அதுலயும் அவங்களுக்கு சீட் ஆனது கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு அடுத்து என்னன்னா கேண்டிடேட்ஸ் பிரெஃபரன்ஸ் ஃபார் கேம்பஸ். நான் எந்த கேம்பஸ்ல படிக்கணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படிங்கறதையும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கேம்பஸை எத்தனை பேர் விரும்புறாங்க, எத்தனை பேர் அந்த கேம்பஸ்க்கு போட்டி போடுறாங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கான இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்து கீ ஸ்டெப்ஸ் இன் கவுன்சிலிங் அப்படிங்கறத பார்க்கிறோம். என்னென்ன கீ ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். So eligible candidates must register for online counseling in admission portal. So அந்த admission portalக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கான போர்ட்டல் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க முதல்ல அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ண வேண்டியிருக்கும். அவங்க சொல்லுவாங்க இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் வரைக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த அட்மிஷன் போர்ட்டலுக்கு போயிட்டு கவுன்சிலிங்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்கேஸ் உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு, ஈவன் தென் நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொன்னா உங்களுடைய கேண்டிடேச்சர் அப்படிங்கிறது இன்எலிஜிபிள் ஆயிடும். அடுத்து பிரெஃபரன்ஸ் சப்மிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது வெட்டினரி சயின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு நிறைய காலேஜஸ் இருக்கு. அதுல எந்த காலேஜ்ல எந்த கேம்பஸ்ல நீங்க போய் படிக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கேம்பஸ் ஆர்டர் நீங்க கொடுப்பீங்க. ஆனா பிடெக் படிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், அந்த காலேஜ்ல தான் நீங்க போய் படிக்க வேண்டிய இருக்கும். அடுத்து எத்தனை ரவுண்ட்ஸ்ல இது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள் ரவுண்ட்ஸ் இருக்கு. கவுன்சிலிங் இஸ் கண்டக்டட் இன் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் வேகன்சி பொசிஷன்ஸ். A sliding procedure allows already admitted candidates to change their campus or course based on rank, preference and ensuring flexibility அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து அட்மிஷன் லெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. Selected candidates must download their admission letter and report to the specified venue within the prescribed time for document verification and
ஃபீ பேமெண்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான அட்மிட் கார்டு அப்படிங்கிறது வரும். சோ அந்த அட்மிட் கார்டுல நீங்க எந்த இடத்துல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் பிளஸ் நீங்க ஃபீஸையும் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபீ பேமெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறீங்க, அவங்க வெரிஃபை பண்றாங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அட்மிஷன் ஸ்லிப் கொடுப்பாங்க. இப்போ அந்த அட்மிஷன் ஸ்லிப் எடுத்துட்டு போய் ரிப்போர்ட்டிங் டு காலேஜ். சோ ஆஃப்டர் அட்மிஷன் candidates must report to their allotted college on a prescribed date for registration, orientation and ensuring a smooth transition. So என்ன பண்ணணும்? அட்மிஷன் ஸ்லிப் வாங்கிட்டீங்க, காலேஜ்க்கு எந்த டேட்ல போகணும்னு சொல்றாங்களோ அந்த டேட்ல போறீங்க, காலேஜ்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வெட்டனரி காலேஜ்ல போய் சேர்ற அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஃபீ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்காலர்ஷிப் என்னங்கறத பாத்திரலாம். நம்ம ஏற்கனவே இத பத்தின வீடியோ போட்டுருக்கோம், ஃபீ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. சோ ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 22,000 ஃபீஸும், செகண்ட் இயர் பார்க்கும்போது இது பிஎஸ்சி வெட்டனரி படிக்கிறவங்களுக்கு செகண்ட் இயர்ல ஒரு 17,000 ஃபீஸும், தேர்ட் இயர்ல ஒரு 17,500, அதே மாதிரி ஃபோர்த் இயர்ல அப்படின்னு பார்க்கும்போது 26,860 ரூபாய் ஃபீஸும், இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது ஒரு 12,000 கட்டுற மாதிரி இருக்கும். இது வெட்டனரி சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு. இதே நீங்க வந்து பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜியோ இல்ல பால்ட்ரி டெக்னாலஜியோ அப்படி இல்லனா டைரி டெக்னாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி செமஸ்டருக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அடுத்து என்ன ஸ்காலர்ஷிப் அவைலபிளா இருக்கு இங்க நான் போய் படிக்கிறதுனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஸ்க்கான ஸ்காலர்ஷிப் இருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால என்எஸ்பில வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸும் உங்களுக்கு இருக்கும். இது இல்லாம இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் தனியா இருக்கு. இதுக்கு அடுத்து பட்டுக்கோட்டை அழகிரி என்டோமெண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு அப்படின்னா, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் ஆர் ஃபார்மர்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல இருந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஃபார் அட்மிஷன் ரிலேட்டட் குவரிஸ்க்கு இந்த டனுவாஸ் அட்மிஷனோட இமெயில் அட்ரஸ் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். யூனிவர்சிட்டியோட வெப்சைட் இருக்கு, அட்மிஷனோட போர்ட்டல் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த ஒரு குவரிஸா இருந்தாலும், அட்மிஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு எந்த குவரிஸ் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், இமிடியேட்டா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க மெயில் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நடக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லா டீடைல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ நம்ம பேசுற எல்லாத்தையுமே ஒரு சம்மரியா ஒரு டேபிள்ல கொடுத்திருக்கோம். ஆஸ்பெக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த காலம் கொடுத்து இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாடு வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி டனுவாஸ், ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க, யூஜில வெட்டனரி சயின்ஸ் பிடெக், பிஜில வெட்டனரி சயின்ஸ் அண்ட் எம்டெக், பிஹெச்டி அப்படிங்கறத கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி யூஜிக்கு பாத்தீங்கன்னா 10+2 50% ஆஃப் பிசிபி மார்க், நீட் ஆல் இந்தியா கோட்டால 12th மார்க்ஸ் ஸ்டேட் கோட்டாக்கு. அடுத்து பிஜின்னு பார்க்கும்போது 55% பேச்சுலர்ஸ் டிகிரில இருந்தீங்கன்னா நீங்க பிஜிக்கு அப்ளை ஆகுறீங்க. அது யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். அடுத்து அப்ளிகேஷன் போர்ட்டல் நம்ம கொடுத்திருக்கோம். கவுன்சிலிங் டைப் அப்படிங்கிறது ஆன்லைன் பேஸ்ட் ஆன் தி மெரிட் அண்ட் பிரெஃபரன்சஸ். இந்த பேஸ்ட் ஆன் தி பிரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது நான் சென்னை கேம்பஸ் போட்டேன், எனக்கு நாமக்கல் கேம்பஸ் தான் கிடைச்சிருக்குன்னா சென்னை கேம்பஸ்ல உங்களுடைய ஹை லெவல்ல கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால சென்னை கேம்பஸ் உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபீ ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது நம்ம பேசியிருக்கோம். சோ கான்டாக்டுக்கான டீடைல்ஸ் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இது வரைக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ பார்த்தோம். இப்போ இந்த கட் ஆஃப் மார்க்கினுடைய இந்த வேரியேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, இந்த வருஷமும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நாம இப்ப பார்க்க போறோம். தமிழ்நாடு வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டியோட அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் கட் ஆஃப் மார்க் நமக்கு எப்படியெல்லாம் இது வரைக்கும் இருந்தது, நமக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் நம்ம இங்க பார்க்க போறோம். நமக்கு பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்சஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரியில கம்யூனிட்டியில ஓசில 2023ல 196 மதிப்பெண் வாங்கினவங்களுக்கு கிடைச்சது. 2024ல 197 வாங்கினவங்களுக்கு தான் கிடைச்சது. இந்த வருஷம் உங்களுக்கே தெரியும் இன்ஜினியரிங் கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. 141 பேர் 200க்கு 200 எடுத்திருந்தாங்க. அதனால இந்த வருஷம் நம்ம வெட்டனரி சயின்ஸ்க்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, மறந்துடாதீங்க. அடுத்து பிசி கேட்டகரியில 195க்கு வரைக்கும் கிடைச்சது.
2024ல 194க்கு கிடைச்சது. பிசிஎம்ல 188, 2024-25ல 192க்கு கிடைச்சது. இதே எம்பிசி டிஎன்சின்னு பார்க்கும்போது 2023ல 195க்கும் 2024 194க்கும் கிடைச்சது. எஸ்சிக்கு 193, 191, எஸ்சிஏக்கு 189, ஆனா போன வருஷம் 186க்கே கிடைச்சிருக்கு. எஸ்டிக்கு 189, அங்க 188.5. சோ பேஸ்ட் ஆன் தி காம்படிஷனும் இது வேரி ஆகுது. See, இப்போ வந்து ஒரு கேட்டகரியில பிசி கேட்டகரியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அல்லது எம்பிசி கேட்டகரியில இருக்கக்கூடிய மாணவர்கள் போட்டி போறவங்க குறைவா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். இதே பிசி வெட்டனரி சயின்ஸ் வொகேஷனல்ல வரும்போது ஓசில போன வருஷம் 193க்கு கிடைச்சிருக்கு, பிசில போன வருஷம் 185, எம்பிசி 185, ஆனா பிசிஎம்க்கு 165க்கே கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 169ல, எஸ்சிஏக்கு 190ல கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிடெக் கோர்ஸ்ல ஃபுட் டெக்னாலஜிக்கு பிசிக்கு 162, பிசிஎம்க்கு 158, எம்பிசிக்கு 133க்கு கிடைச்சிருக்கு, எஸ்சிக்கு 165ல கிடைச்சிருக்கு. பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜில பார்த்தோம்னா பிசிக்கு 141, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல. அடுத்து பார்த்தோம்னா எம்பிசில 120க்கும், எஸ்சில ஒரே 96 கட் ஆஃப் வச்சிருக்கவங்களுக்கும் கிடைச்சிருக்கு, எஸ்சில 155க்கு தான் கிடைச்சிருக்கு. பிடெக் டைரி டெக்னாலஜில பிசிக்கு 169, பிசிஎம்க்கு 176, எம்பிசிக்கு 170, எஸ்சிக்கு 157, எஸ்சிஏக்கு 140. இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்காவும் கொடுக்கிறேன். இல்லனா இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போனீங்கன்னா கூட இந்த டீடைல்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்க வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா 2024-25ல எப்படி கிடைச்சது? சோ வெட்டனரி சயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பிசில 192, பிசிஎம்க்கு 187, எம்பிசிக்கு 193, எஸ்சிக்கு 192, எஸ்சிஏக்கு 193, எஸ்டிக்கு 187ல தான் இந்த பிஎஸ்சி வெட்டனரி சயின்சஸ் கிடைச்சிருக்கு. பிடெக் எஃப்டில பார்த்தோம்னா 7.5 ரிசர்வேஷன்ல எம்பிசிக்கு 181, எஸ்சி 181, எஸ்சிஏ 181. இதே பிடெக் பிடில பார்த்தோம்னா எம்பிசில 174க்கு முடிஞ்சிருக்கு. அடுத்து பிடெக் டிடில பார்த்தோம்னா 183 பிசி கேட்டகரியில முடிஞ்சிருக்கு. சோ இந்த கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் எல்லாமே கட் ஆஃப் மதிப்பெண்கள் பத்தின டீடைல்ஸ் தான். இந்த வருஷத்தை பார்க்கும்போது இந்த கட் ஆஃப் மதிப்பெண் அப்படிங்கிறது ஒரு 0.5ல இருந்து ஒரு 1% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க. சோ இதுதான் இன்ஃபர்மேஷன். டனுவாஸ் 2025ல இது நடக்க போகக்கூடிய இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். இந்த வீடியோல நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மைனூட்டா பாருங்க, திரும்பவும் வீடியோவை பார்த்து தெளிவாய்க்குங்க. நீங்க அதுக்கப்புறம் போயிட்டு உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் போது சரியான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்ல காலேஜ்ல சேர்ந்து உங்களுடைய வெட்டனரி கனவை நனவாக்குவதற்கு வாகைச்சுடரின் வாழ்த்துக்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.